பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்து சொருகி முடிச்சிட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கோடு வரங்க. பாருங்கள் வியூவர்ஸ், வயரெல்லாம் வந்து நம்ம உள்ளே சொருகிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வயரை கட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இதாங்க ஸ்டெப்பு 7ங்க. இப்போ இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு நாம் இப்போது ஹேண்டில் போடணுங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க. அது ஸ்டெப் ஹேண்டில் போடுறது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு 8ங்க. ஒவ்வொரு பேஸ்கெட்டும் நம்ம வந்து வயர் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டெப்பு 10 ஸ்டெப் இருக்குங்க. பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வயர் பேஸ்கெட் தானேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து கட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறமா பின்னிட்டு வரணும், அதுக்கப்புறமா பீட்ஸ் இன்சர்ட் பண்ணணும், அப்புறமா திரும்ப ரன்னிங் வயர் வச்சு போட்டு 6-8 வருஷம் போட்டு உள்ள வயர் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வயரை கட் பண்ணி அதுக்கப்புறமா லாஸ்ட் ப்ராசஸாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு வயர் பேஸ்கெட் பின்னணுன்னா எவ்வளோ இருக்குங்க வேலை. இது வந்து லேசாக வந்து ஈஸியாக முடிக்கிற வேலை இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான வேலைங்க. வாங்குகிறவங்க பார்கிங் பண்ணாதீங்க. விற்கிறவங்க அதுக்கு ஏற்ற கூலியை தான் வந்து கேட்குறாங்க. அந்த ரேட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இது 7 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். 8வது ஸ்டெப்பு இதுக்கு ஹேண்டில் போடணுங்க. நான் ஹேண்டில் போட்டு இதனுடைய வியூவை நான் காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் ஹானியா மெஹக் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போகிற அனைத்து நோட்டிஃபிகேஷனும் கண்டு மகிழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.